வருகிற மார்ச் 8 மகா சிவராத்திரி அன்று மகா அவதார் பாபாஜியின் மகாகிரியா யோகம் பயிற்சி ஈரோட்டில் நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த கிரியா யோகம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு 3 வருடம் ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன். அதில் வந்து 100% கிரியா யோகம் உண்மை அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால தான் இப்போ எல்லா மக்களுக்கும் கொடுத்துட்டு வரேன். எல்லாரும் எடுத்தீங்க அத்தனை பேருமே இன்னைக்கு நல்ல நிலையில் இருக்கிறாங்க, ஆரோக்கியமாகவும் இருக்காங்க. கிரியா யோகம் என்பது மிகப்பெரிய ஒரு கலை. இந்த கலையை வந்து சாதாரணமாக கற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய முன் ஜென்மத்தில் ஏதாவது ஒரு தர்மகாரி செஞ்ச ஒரு இது இருந்தால் தான் நமக்கு இந்த கலை ஒட்டும். என்னுடைய பயிற்சி நான் கொடுக்கறது ஒரு நாளில் கொடுக்குறேன். ஆனால் 21 நாளில் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். 48 நாள் அப்படின்னா நீங்கள் கூப்பிட்ட மழை வரணும். இதுதான் நான் கொடுக்குற பயிற்சி. நான் குருவோட தீட்சையோடு கொடுக்குறேன். சித்தர்கள் அன்னைக்கு சொன்னாங்க 4448 வகையான நோய்கள் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன பேர் வைக்கிறது தெரியாமல் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த உணவுனாலேயே தான் இந்த நோய்களை உற்பத்தி ஆகின்றது. ஆனால் இந்த கிரியா யோகம் எடுத்தவர்களுக்கு எந்த வகையான நோய்கள் இருந்தாலும் சரி, நான் சொல்றது கேன்சரா, எய்ட்ஸா, டிபியா, தீர்க்கவே முடியாத நோயா, என்னால் வாழவே முடியாதுங்கிற நோயா, இது என்ன நோயினே தெரியலன்னு சொல்றதா, அத்தனை நோய்களையும் இது குணமாக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற 16 வகையான கர்மா, நம்ம சொல்றோம்ல 16 செல்வம் பெற்றுன்னு, அது மாதிரி 16 கர்மாவும் நமக்குள்ள இருக்கு. இந்த 16 கர்மாவை நமக்குள்ள இருந்து வெளியெடுத்து இந்த 16 செல்வத்தை உள்ள வரவழைச்சு உங்களுடைய பாடியே சுத்தமாக கம்ப்ளீட் பண்ணி பாசிட்டிவான எனர்ஜியில் உட்கார வச்சு அந்த சிவராத்திரியில் நடராஜருக்கு அபிஷேக ஆராதனையும் சிறப்பு பூஜையும் கிரியா யோகத்தினுடைய முழு விளக்கத்தை தெரிஞ்ச பின்னால் நீங்கள் உட்காந்து பயிற்சிக்குள்ளே போகும்போது நீங்கள் அந்த ஞான முக்தி நிலையவே அடையக்கூடிய 100% கொடுக்கக்கூடிய பவரை அன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன். கிரியாங்கிறது உடல் சுத்தங்கய்யா. ரஜினிகாந்த் சார் பார்த்தீங்கன்னா பல நோய்கள் பாதிக்கப்பட்டவர். அடிக்கடி உடல்நல பாதிப்பு, அமெரிக்கா போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் காரணம் என்ன கேட்டிங்கன்னா, உடலில் ஆரம்பத்துலேருந்து சில கெட்ட பழக்கங்கள் இருந்ததுனால அவருக்கு உடம்பு பாதிச்சிருந்து இந்த கிரியா எடுத்தப்பனால அவருடைய உடல் மிகப்பெரிய ஆரோக்கியத்துக்கு மாற ஆரம்பிச்சுது. ரஜினிகாந்த் ஐயா தான் பாபாஜியுடைய கிரியா யோகத்தை கற்றுக்கணும் அப்படின்னு இல்லை, எல்லாருமே கற்றுக்கலாம். அப்போ நான் என்ன இமயமலை போய் தான் கற்றுக்க முடியுமா அப்படின்னா, யார் எங்கே போய் கற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம இருக்கிற இடத்துலையே நம்ம வீட்டிலேயே கூட செய்யலாம். நேர்களே, இப்போ சமீப காலங்களில் எங்கே பார்த்தாலும் கிரியா யோகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு இருக்காங்க. கிரியா யோகமா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணும்போது சமுதாயத்தில் பல உயர்ந்த இடங்களில் இருக்கிற பல உச்சாணி கொம்பில் இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே இந்த கிரியா யோகத்தை முழுமையாக பயின்று தன்வசப்படுத்தினவங்க அப்படின்ற ஒரு ரகசியம் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ எப்படி பார்த்தா நம்மளும் ஊர்பட்ட பிரச்சனை இருக்கிறோம், சொந்த பிரச்சனை அந்த இதுன்னு. அப்போ நம்ம வந்து இந்த கிரியா யோகத்தை முழுமையாக நம்ம கற்றுக்கிட்டு நம்ம வசப்படுத்தினா இது எல்லாமே மாற்றலாமா, நம்மளும் ஒரு பெரிய ஆள் ஆயிடலாமா அப்படின்ற கேள்வி என் மனசுக்குள்ள நிறைய இருக்குது. இது எல்லாத்துக்குமான ரகசியத்தை நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்காக கந்தகுரு ஃபவுண்டேஷனுடைய நிறுவனர் ஐயா கந்தகுரு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த நிகழ்ச்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து பாருங்க. ஐயா வணக்கம். ஓம் குருவே துணை. ஓம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம். நம சிவாய நம, சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ஒரு கல்வி நிறுவனம் தான் நடத்திட்டு இருந்தேன். அதில் வந்து ரொம்ப இழப்பு ஏற்பட்டதுனால நான் வடநாடு போயிருந்தேன். வடநாட்டில் வந்து எனக்கு மௌன சித்தர்னு சொல்லி ஒரு சித்தர் வந்து எனக்கு இந்த கிரியாயத்தை கற்றுக் கொடுத்தாரு. இதை கற்றுக்கிட்டு வந்த பின்னால் அவரே வந்து கட்டளையிட்டு இருந்தார். அதாவது குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே இதை வந்து உலகம் முறை நீ பரப்பணும், ஒரு நாள் உன்னை சந்திப்பா அப்படின்னு சொல்லியிருந்தார். இது வரைக்கும் நான் நிறையா பேத்துக்கு இந்த கிரியாயத்தை கொடுத்துருக்குறேன். இந்த கிரியா யோகம் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு 3 வருடம் ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன். ஏன்னா சாதாரணமாக கொடுத்துட்டு அது தவறான ஒரு விதத்தில் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் கிரியா யோகம் வந்து ரொம்ப டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து 100% கிரியா யோகம் உண்மை அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால தான் இப்போ எல்லா மக்களுக்கும் கொடுத்துட்டு வரேன். எல்லோரும் எடுத்தீங்க அத்தனை பேருமே இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்கிறாங்க, ஆரோக்கியமாகவும் இருக்கிறாங்க. சரிங்க, இப்போ இந்த கிரியா யோகம் அப்படின்றது யார் மூலயமா வந்துச்சா? சித்தர்கள் மூலயமாவா, நேராக கடவுள் மூலயமா வந்துச்சா? ஐயா, கிரியா யோகம் என்பது அதாவது சிவனுடைய யோகம்தான் கிரியா யோகம். இது 112 வகையான யோக நிலையை அடங்கியிருக்கு. இது வந்து பார்வதி அம்மாளுக்காக இதை வந்து பிரயோகம் பண்ணுறார். இந்த பார்வதி அம்மா வந்து அந்த யோகத்திலேருந்து ஒரு யோகத்தை மகாவிஷ்ணு கொடுக்குறாரு. அந்த மகாவிஷ்ணு எடுத்த யோகம் தான் அர்ஜுனுக்கு வருது. அர்ஜுனுக்கு வந்தது பின்னால் தான் அகத்திய மாமுனிவர் இந்த மாதிரி பல சித்தர்களுக்கு வருது. அதில் வந்து மாண்ட பிறப்பில் வந்து நம்மளுடைய மகாதர் பாபாஜி கிடைக்கிது. மகாதர் பாபாஜிலேருந்து மகாசய, உத்தேஸ்கிரி, யோகானந்தர் இந்த மாதிரி
மௌன சித்தர் ஒவ்வொரு வரிசை அடிப்படையில் வருது. ஏசுனார் எடுத்திருக்கிறாரு, நிறைய எடுத்திருக்காங்க. கிரியா யோகம் என்பது மிகப்பெரிய ஒரு கலை. இந்த கலையை வந்து சாதாரணமாக கற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய முன் ஜென்மத்தில் ஏதாவது ஒரு புண்ணிய காரியங்கள் செய்த, ஒரு தர்ம காரியம் செஞ்ச ஒரு இது இருந்தால் தான் நமக்கு இந்த கலை ஒட்டும். இல்லைன்னா நம்ம எடுத்துகிட்டு பாதியில் கூட போயிடுவோம். அதை கற்றுக்க முடியாது, அது கரெக்டான ஸ்டேஜுக்கு போய் நிற்க முடியாது. அதனால் கிரியா யோகங்கிறது எல்லோரும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கலை தான். ஆனால் அது வந்து எல்லாருக்கும் ஒட்டும்னு சொல்ல முடியாது. ரொம்ப புண்ணியம் செஞ்சுதான் தான் இதை வந்து முக்தி அடைய முடியும். ஆனால் சாதாரணமாகவே முக்தி அடையக்கூடிய ஒரு கலை, எல்லா கலைகளை விட சிறந்த கலை கிரியா யோகம். கிரியா யோகத்துக்கு மீறி வேற ஒரு கிளை இருக்குது அப்படிங்கிறது இது வரைக்கும் எனக்கு தெரியல. அவ்வளோ பெரிய ஞானத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய பெரிய ஒரு கலை இது. அதாவது பார்த்திங்கன்னா கிரியா யோகம் என்பது இந்த காலகட்டத்தில், நம்மளுடைய விஞ்ஞானம் ஆராய்ச்சி இதெல்லாம் வந்திருக்கிற காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறத என்னன்னு தெரியாமல் நம்ம வாழ்கிறோம். ஒரு மனுஷன் வந்து நம்ம எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், அடுத்தது நம்ம எப்படி இப்படிலாம் போகணும் அப்படின்னு ஆசைகளை மட்டுமே நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த ஆசையை வந்து நிறைவேற்ற முடியல. அப்போ இந்த ஆசையினால் நிறைய பேர் வெளியில் போய் ஏமாந்துடுறாங்க. யார் எதை சொன்னாலும் நம்புகிறாங்க, எதை சொன்னாலும் நம்பி போகிறாங்க. அப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஒரு வியாபாரம் பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு விதத்தில் போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போகுது. இப்போ நம்மகிட்ட வரையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயா இன்றைக்கி வந்ததுனால தான் நான் உயிர் தப்பிச்சேன், இல்லையா நான் போய் உடனே ஜூஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ ஒரு டிப்ரெஷனும் அவ்வளோ ஒரு சூழ்நிலையும் இன்றைக்கி இருக்கிறனால அவங்களால வெளியே வர முடியாத சூழ்நிலை தான் இன்றைக்கி எல்லாருமே தேடி பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா, ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த யூடியூப் மூலிமா நிறைய பார்க்குறாங்க, நிறைய இடத்துல போய் பயிற்சி எடுக்கிறாங்க. அதனுடைய பலன் அளிக்காமல் போகுது. நான் அப்படி சொல்லலை. என்னுடைய பயிற்சி நான் கொடுக்குறது ஒரு நாளில் கொடுக்குறேன். ஆனால் 21 நாளில் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். 48 நாள் அப்படின்னா நீங்கள் கூப்பிட்ட மழை வரணும். இதுதான் நான் கொடுக்குற பயிற்சி. நான் குருவோட தீட்சையோடு கொடுக்குறேன். நீங்கள் இதை கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் 16 செல்வம், நான் ஒரு செல்வம் சொல்ல வரல, 16 செல்வங்களை எப்படி ஈஸியாக உங்களால் வாங்கிக்க முடியும். நீங்கள் யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, எதுக்காக வாழ்கிறீங்க, ஏன் சாக போகிறீங்க, அப்போ இதுக்குள்ளே என்ன நடக்குது, அப்போ நீங்கள் என்ன பண்ணுனா வெளியே வர முடியும், நீங்கள் எதை செஞ்சால் நடக்கும், அப்போ ஒரு விஷயம் எனக்கு வேணும், அது வேணும்னா அது என்ன பண்ணால் வரும். இப்படி இத்தனை ரகசியங்களும் இந்த கிரியா பயிற்சியில் அடங்கியிருக்கு. இதை முறையாக ஒரு மனிதர் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் அற்புதமாக மாறும். பொதுவாக மனிதர்களுக்கு அவங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுற எந்த விஷயமா இருந்தாலும் உடனே ஏற்றுப்பாங்க. இப்போ ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கிறேன், எனக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குது, குடும்ப பிரச்சனை இருக்குது, காதல் பிரச்சனை இருக்குது, ஊருப்பட்ட பிரச்சனை இருக்குது. இந்த கிரியா யோகத்தை நான் முழுமையாக கற்றுக்கிட்டு என் வசப்படுத்திக்கிட்டா இந்த பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு வரலாமா? ஐயா, இந்த பயிற்சி வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு 21 நாள் பண்ணால் தான் நடக்கணும் இல்லை. என்கிட்ட வந்து பயிற்சி எடுத்துனக்கே வந்து 1 மணி நேரத்தில் நீங்கள் அதனுடைய நிலையை அடைஞ்சு பார்க்க முடியும். அப்பயே சொல்லுவீங்க, இல்லை நான் வந்து வளர்ந்துருவேன், எனக்கு எல்லா மாற்றம் ஆயிடுச்சு, நான் இனிமேல் சாக மாட்டேன், நான் என்னுடைய காதலை ஜெயிச்சிருவேன், இல்லை நான் திருமணம் பண்ணிக்குவேன், இல்லை என்னுடைய வேலை கிடைச்சிடும், இப்படி எல்லாத்தையும் நீங்களே பேசுவீங்க. இது நான் பேச வைக்க மாட்டேன். நீங்கள் எடுத்த பயிற்சி உங்களை நம்பிக்கை கொடுக்கும். அதாவது ஒன்று விஷயம் புரிஞ்சுக்கங்க, இன்றைய உணவு மிகப்பெரிய மோசமான உணவாக இருக்கின்றது. இந்த உணவை நம்ம மாற்றாத வரைக்கும் நம்முடைய உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது. இது மிக மிக முக்கியம். ரெண்டாவது, இந்த உடலில் வந்து என்ன நோய் வருது அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியல. சித்தர்கள் அன்னைக்கு சொன்னாங்க 4448 வகையான நோய்கள் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பேர் வைக்கிறது தெரியாமல் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த உணவுனாலே தான் இந்த நோய்களை உற்பத்தி ஆகின்றது. ஆனால் இந்த கிரியா யோகம் எடுத்தவர்களுக்கு எந்த வகையான நோய்கள் இருந்தாலும் சரி, நான் சொல்கிறது கேன்சரா, எய்ட்ஸா, டிபியா, தீர்க்கவே முடியாத நோயா, என்னால் வாழவே முடியாதுங்கிற நோயா, இது என்ன நோயினே தெரியலன்னு சொல்கிறதா, அத்தனை நோய்களையும் இது குணமாக்கும். ஆனால் நீங்கள் அந்த பயிற்சி பண்ணக்கூடிய தகுதி இருக்கணும். நான் படுத்து கிடக்கிறேங்க, நான் பயிற்சி பண்ண முடியும்னா முடியாது. அந்த உட்காந்து நீங்கள் பண்ணக்கூடிய இது இருந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் வந்து பயிற்சி எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக எந்த நோயாக இருந்தாலும் குணமாக்க முடியும். இந்த கிரியாவில் வந்து முதல்ல நோயை தான் குணப்படுத்துது. ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்தை வழிவகுத்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சக்ஸஸ் பண்ணுது. நமக்கு என்ன செல்வம் வேணுமோ அதை கொடுக்குது. நம்ம யாரை சந்திக்க நினைக்கிறோமோ அதை சந்திக்க வைக்குது. இந்த மாதிரி பல விதமாக சொல்லிட்டே போகலாம். நான் சொல்கிறேன், நான் ஆரம்பத்தில் நீங்கள் கேட்குற மாதிரி தான்
பெரிய கடன்காரன். இந்த கடன் தாங்க மாட்டாதான் நான் போனேன். என்ன பண்ணுறேன்னே தெரியும். அவர் ஏதாவது பயிற்சி கற்றுக் கொடுத்துட்டு சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு வந்து 48 நாள் உணவே கொடுக்கல. நான் அதாவது சாதாரணமாக கேட்டேன், ஐயா ஒரு 2 இட்லி சாப்பிட்டு வருவா அப்படின்னேன். உட்கார அப்படின்னு சொல்லி தீர்த்த கொடுத்துட்டார். 48 நாள் எனக்கு உணவே கிடையாது. நான் எங்கே இருந்தேன்னு எனக்கு தெரியாது. அந்த 48 நாள் முடிஞ்ச உடனே அவரே தான் சொன்னார், நீ உனக்கு ஊருக்கு போகிற டைம் இருந்துச்சு, நீ கிளம்புடா அப்படின்ட்டார். அப்போ தான் எனக்கு தெரியும் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு. அது வரைக்கும் நான் என்ன செஞ்சேன், அவர் கூட என்ன இருந்தேன் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. அந்தளவுக்கு ஒரு சக்தியை வந்து அவர் வச்சுருந்தார். இன்றைக்கும் அவரை தேடி நான் 4 முறை 5 முறை நான் போயிட்டு வந்துட்டேன். ஆனால் எனக்கு வந்து இன்னும் பார்க்க முடியல அவரை. எத்தனையோ பேர் எப்படியோ சொல்கிறாங்க. நான் பார்த்த வகையில் எனக்கு அவர் வந்து மிகப்பெரிய ஒரு குருநாதர். அவருடைய ஃபோட்டோவை நான் காணாமல் எடுத்துட்டேன். அதை கூட கூப்பிட்டு கேட்டார், நீ என்ன ஃபோட்டோ எடுத்தியா அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னேன். ஃபோட்டோ இருக்கான்னு பாரு அப்படின்னாரு. ஃபோட்டோ இது உழுவில். அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் தான் அவர் சொன்னார், காலம் வரும்போது என் ஃபோட்டோ வரும் உனக்கு, நீ இப்போ போய் உன்னுடைய பயிற்சி பண்ணி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை நீக்கிட்டு நீ இதை உலகம் பூரா பரப்பு, எல்லா மக்களுக்கும் போய் சேர்த்து எல்லோரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சில ரகசிய பொருள் கையில் கொடுத்துட்டு அவர் நான் கைலாயம் கிளம்புறேன், அடுத்து சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கு முன்னால் கைலாயத்தில் இருக்கிறாரா இல்லை அமர்நாத்தில் இருக்கிறாரா, பத்ரிநாத்தில் இருக்கிறாரா, நாசிக்கில் இருக்கிறான்னு தெரியாது. இது வரைக்கும் நான் தேடி தேடி நான் பார்த்துட்டேன். ஆனால் 4-5 முறை போய் நான் பார்க்க முடியல. அவ்வளோ பெரிய ஒரு சக்தியான ஒரு பயிற்சி நான் எடுத்து நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி உட்காந்து அன்றைக்கி பயிற்சி பண்ணிவிட்டு இது நடக்குன்னா அது நடக்கும், இது நடக்குமான்னு பார்க்கலன்னா அது நடக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் 3 வருஷம் ஆராய்ச்சி பண்ணேன். எனக்குள்ளே சில உடலில் வந்து உபாதைகள் இருந்தது. அதையும் இன்றைக்கி ஆரோக்கியம் பண்ணி இன்றைக்கி எந்த ஒரு மாத்திரை மருந்து இல்லாமல் இருக்கிறேன். இப்போ நான் கொடுத்து இன்றைக்கி 10,000 பேத்துக்கு மேலே கொடுத்துருப்பேன் இந்த கிரியா யோகத்தை. இன்றைக்கி அனைவருமே வந்து எந்த நோய் இல்லாமல் இன்றைக்கி என்னுடைய யூடியூப்லேயே பார்த்தாலும் தெரியும். நீங்கள் உங்களுடைய இதுலேயே இப்போ வந்து பேசுவாங்க பாருங்கள், நோய் சர்க்கரை இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது, நான் இந்த மாதிரி வந்து பயிற்சி எடுத்தேன், நான் ஒரு நாளைக்கு 10 மாத்திரை சாப்பிட்டேன், இப்போ 2 மாத்திரை சாப்பிட்றேன், இப்போ 1 மாத்திரை நான் மாத்திரையே சாப்பிட்றதில்ல, இப்போ எல்லாமே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேசிக்கிறாங்க. இந்த பயிற்சி அனுபவப்பட்டவர்கள் நிறைய சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் கிரியான்னா என்ன, எவ்வளோ பெரிய சக்தி அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்க முடியும். ஐயா, மார்ச் 8ஆம் தேதி மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு பெரிய மகா கிரியா யோகம் வந்து நடத்த போகிறதா சொன்னீங்க. இப்போ சாதாரண கிரியா யோகத்துக்கும் மகா கிரியா யோகம், அதுவும் அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நடத்தல, அதில் என்ன ஸ்பெஷல்? அதாவது சிவராத்திரி அப்படிங்கிறத வந்து சிவனுடைய பரிபூர்ணமான சந்தோஷமான நிலைன்னு சொல்கிறது. அவர் வந்து அப்போ தான் ஒரு மிகப்பெரிய ஆனந்தமான ஒரு தாண்டவம் ஆடக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னால் அதுக்குனுடைய சயின்ஸில் என்ன பார்த்தோம்னா, இந்த பூமிக்கு அடிய பாதாளத்துலேருந்து ஒரு சக்தி அதிர்வுன்னு சொல்லக்கூடியது வருது. அன்றைய நாள் வந்து அதிகமான தாக்கம் இருக்கும். அப்படி அந்த அதிகமான தாக்கம் இருக்கிற காலகட்டத்தில் தான் நாம் சாதாரணமாக உட்காரும்போது இந்த குண்டலினி ஆட்டோமேட்டிக்காக அந்த சக்தியோடு சேர்ந்து மேலே வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். அதை தான் நம்ம மகா சிவராத்திரின்னு சொல்கிறோம். இந்த சிவராத்திரியில் நாம் செய்யக்கூடியது மகா மேரு பூஜையும் ஸ்ரீ சக்கர பூஜையும் நடராஜருக்கு கும்பாபிஷேகமும் செய்து இந்த கிரியா யோகத்தினுடைய முழு விளக்கமும், அதாவது 112 வகையான கிரியானா என்ன, இந்த கிரியானுடைய தத்துவங்கள் என்ன, இதனுடைய ரகசியம் என்ன, இது எங்கே அடங்கியிருக்கு, இது எந்த பூமிக்குள்ளே எங்கே இருக்குது, இந்த இயற்கை என்ன, இது எது மூலிமா வருது, இது எப்படி வேலை செய்யுது, அப்போ இதனுடைய பவர் எங்கேருந்து வருது, இது எல்லாம் தெல்ல தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களுக்குள்ளே இருக்கிற 16 வகையான கர்மா, நம்ம சொல்கிறோம்ல 16 செல்வம் பெற்றுன்னு, அது மாதிரி 16 கர்மாவும் நமக்குள்ளே இருக்குது. இந்த 16 கர்மாவை நமக்குள்ளே இருந்து வெளியெடுத்து இந்த 16 செல்வத்தை உள்ளே வரவழைச்சி உங்களுடைய பாடியவே சுத்தமாக கம்ப்ளீட் பண்ணி பாசிட்டிவான எனர்ஜியில் உட்கார வச்சு அந்த சிவராத்திரியில் நடராஜருக்கு அபிஷேக ஆராதனையும் சிறப்பு பூஜையும், அதே போல் இந்த கிரியா யோகத்தினுடைய முழு விளக்கத்தை தெரிஞ்ச பின்னால் நீங்கள் உட்காந்து பயிற்சிக்குள்ளே போகும்போது நீங்கள் அந்த ஞான முக்தி நிலையவே அடையக்கூடிய 100% கொடுக்கக்கூடிய பவரை அன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன். நிச்சயமாக இது ஈரோடு மாவட்டம், ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில், அதாவது ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பிளாட்டினம் மகாலில் நம்முடைய மகா கிரியா யோகம் நடக்குது. உலகம் பூரா வராங்க. அனைவரும் நீங்கள் வாங்க, கட்டாயம் கலந்துக்கிட்டு இந்த பலனை அடையலாம். இந்த கிரியா யோகம் அதை வந்து அழுத்தமாக சொன்னாலே நமக்கு ஒருத்தர் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க, மகா அவதார் பாபாஜி அவங்க. ஸோ மகா அவதார் பாபாஜி அவங்க அப்படின்னு சொன்னாலுமே ரஜினிகாந்த் அவங்க தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. இப்போ ரஜினி அவர்கள் வந்து அடிக்கடி இமயமலை போகிறாங்க, மகா அவதார் பாபாஜி சந்திச்சதா சொல்லுவாங்க, சில நேரம் ஞான நிலையம் அடைஞ்சதா சொல்லுவாங்க. ரஜினி அவர்களுக்கும் கிரியா யோகத்துக்கும் மகா அவதார் பாபாஜி இவங்க 3 பேருக்கு என்ன சம்பந்தம்?
அதாவது கிரியாங்கிறது உடல் சுத்தங்கய்யா. ரஜினிகாந்த் சார் பார்த்தீங்கன்னா பல நோய்கள் பாதிக்கப்பட்டவர், உங்களுக்கு எல்லாமே தெரியும். அடிக்கடி உடல்நல பாதிப்பு, அமெரிக்கா போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடலில் ஆரம்பத்துலேருந்து சில கெட்ட பழக்கங்கள் இருந்ததுனால அவருக்கு உடம்பு பாதிச்சிருந்தது. இந்த கிரியா எடுத்த பின்னால் அவருடைய உடல் மிகப்பெரிய ஆரோக்கியத்துக்கு மாற ஆரம்பிச்சுது. அவருடைய வாழ்க்கையும் வந்து பெரிய ஸ்டாராக மாற்றிச்சு. அதனால் அவர் அந்த முக்தி நிலையை அடையக்கூடிய தன்மை ஏற்பட்டதுனால தான் அவர் கிரியா வந்து பயன்படுத்தினார். மகாதர் பாபாஜிங்கிறது வந்து அவர் பெருசாக எடுத்துக்கல. அவர் புஸ்தகத்தை எடுத்து படித்து பார்க்கும்போது மகாதர் பாபாஜியுடைய கிரியா யோகம் தான் இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி தான் அவர் இமயமலை போனது. இமயமலையில் போய் அவர் அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணதுனால அவருக்கு அங்கே பிடிச்சதுனால அந்த நிலையை அடைஞ்சிட்டார். அதனால் அங்கே அடிக்கடி அவர் போய் செய்கிறாரு. அது மாதிரி ரஜினிகாந்த் ஐயா தான் மகாதர் பாபாஜியினுடைய கிரியா யோகத்தை கற்றுக்கணும் அப்படின்னு இல்லை, எல்லாருமே கற்றுக்கலாம். அப்போ நான் என்ன இமயமலை போய் தான் கற்றுக்க முடியுமா அப்படின்னா, யார் எங்கே போய் கற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம இருக்கிற இடத்துலையே, நம்ம பக்கத்துலேயே, நம்ம வீட்லேயே கூட செய்யலாம். கிரியா யோகங்கிறது இமயமலையில் தான் எடுக்கணும், அமர்நாத்தில் எடுக்கணும், திருவண்ணாமலையில் தான் எடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் நம்ம தேடி போக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெய் தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கிறோம், இந்த எண்ணெய் தாக்கெல்லாம் காற்றுல பரவிட்டுருக்கோம். இந்த பரவுறதுனால நமக்கு மனம் டிப்ரெஷன் ஏற்படுத்தும், பயிற்சி கொஞ்சம் தடை பண்ணும். அதுவே வந்து அந்த இடத்துக்கு போகும்போது என்ன, பிரபஞ்ச ஆற்றலுடைய சக்தி நிறைஞ்சிருக்கிற இடம், அப்போ நமக்கு பவர் அதிகமாகும். அதனால தான் அவங்க மலைகளை தேடி போகிறாங்களே வழியோ, இல்லை இங்கே எடுத்தால் தான் அந்த கிரியா யோகம் முத்தி கிடைக்கும், இல்லை இங்கே கிடைக்காது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நம்முடைய மனம் முதல்ல ஒடுங்கணும். யாருக்கெல்லாம் மனம் ஒடுங்குதோ அவங்களுக்கெல்லாம் மகானாகிற தன்மை உண்டு. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் மனம் ஒடுக்க வைக்க என்னால் முடியும் அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். நான் பயிற்சியில் தெளிவாக சொல்லிக்கிறேன், மனம் ஒடுங்காமல் ஒரு மகானாக முடியாது. அப்போ மனம் ஒடுங்கணுன்னா அதுக்கு ஒரு டெக்னிக்கல் இருக்குது. அது இது வரைக்கும் யாரும் கொடுக்கல, நான் கொடுத்துட்டு வரேன். அதனால் மனதை நீங்கள் ஒடுக்கிட்டாவே கிரியாக்குள்ளே நீங்கள் போக முடியும், மிகப்பெரிய முத்தியை அடைய முடியும். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மக்கள்கிட்ட ஒரு கேள்வி வரலாம், ஐயா யூடியூப்பில் போயிட்டு கிரியா யோகம் கற்றுக்கொள்வது எப்படின்னு போட்டாலே ஊருப்பட்ட வீடியோ வருது, நான் அதை பார்த்தே கற்றுப்பேன், ஒரு வழிகாட்டியே உங்களை நான் ஏன் தேடி வரணும் அப்படின்னு. நீங்கள் எல்லாமே யூடியூப்பில் வரிசையாக பாருங்கள், எல்லோரும் பேசுகிறத ஆராய்ச்சி பண்ணுங்கள், யாரெல்லாம் கிரியா யோகம்னு வர்றதெல்லாம் பாருங்கள். இதில் நான் என்ன பேசிக்கிறேன், என்னுடைய வீடியோ எத்தனை இருக்குன்னு பாருங்கள். கந்தகுரு ஃபவுண்டேஷனே இருக்கும் யூடியூப் சேனலு, அதில் பாருங்கள். எல்லாரும் பேசுனதுக்கும் நான் பேசுனதுக்கும் எங்கிட்ட எடுத்த பயிற்சி எடுத்து ஆயிரக்கணக்கான பேர் பதில் சொன்னதுக்கும் எல்லாமே பாருங்கள். அவங்களுக்கு எத்தனை பேர் பதில் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு எத்தனை பேர் பதில் சொல்லிக்கிறாங்க அப்படிங்கலாம் எல்லாமே பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு யார் உண்மையான கிரியா யோகம் கொடுக்குறாங்கிறது தெரிஞ்சு போயிடும். அப்போ நீங்கள் அந்த கிரியா யோகத்தை எடுக்க நிச்சயமாக வந்தால் போதும். நிச்சயமாக கிரியா யோகங்கிறது நான் சொன்ன மாதிரி விட்டகுறை தொட்டகுறை ஏதாவது இருந்தால் மட்டுமே நம்ம இதை கற்றுக்க முடியும். ஐயா, அந்த கிரியா யோகம் இதை வந்து எப்படி பண்ணணும்? எப்படி எல்லாரும் சொல்கிற மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு மூச்சு பயிற்சி, யோகாசனம் அந்த மாதிரி பண்ணுறதா, இல்லை வேறு மாதிரி டெக்னிக்கா? இல்லை, கிரியா யோகங்கிறது வந்து யோகம்னாவே மூச்சினுடைய நிலையில் அடையிறதா யோகம். கிரியா அப்படின்னு சொன்னால் உடலை சுத்தம் அப்படின்னு ஒரு செயல் சொல்லக்கூடியது. கர்ம வினைனா நம்மளுடைய எண்ணம் தான் கர்ம வினை. அப்போ நம்ம எங்கே பிறந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அணுவாக பிறந்தோம். இந்த அணு எங்கேருந்து வந்ததுன்னா பூமிக்கு பாதாளத்துலேருந்து வந்தது. இந்த அணு மரபணுக்களாக மாறி பிரபஞ்சத்துக்கு போய் ஒளியாக மாறி மீண்டும் பூமிக்கு வந்து அந்த ஒளி உயிராக ஒரு உருவமாக மாறுது. அப்படி உருவமாக மாறி வந்தது தான் இன்றைக்கி மனித பிறவி. அதை தான் சொல்லுவாங்க, புல்லாகி புருடாகி பூச்சாகி மரமாகி செடியாகின்னு சிவபுராணத்தில் பாடுவாங்க. அதுபோல் இந்த மரபணுக்களாக மாறி மாறி நம்ம மறுபிறவி எடுத்து இந்த மனித பிறவிக்கு வந்திருக்கிறோம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மனித பிறவி மிகப்பெரிய ஆச்சரியத்துக்குரிய பிறவி. இது ஒரு என்ன சொல்கிறது, சிவனே இதுதான் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய பிறவி. ஏன்னா லைஃப்பில் வந்து மறுஜென்மம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த மறுஜென்மமே எடுக்காமல் போகணும் அப்படின்னா நாம் எங்கேருந்து வந்தோன்னு பார்த்துட்டு அங்கேருந்து ஒளியாக வந்தோம், இங்கே உருவமாக இருக்கோம். இந்த உருவத்தில் இருந்துக்கிட்டே ஒளி எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு இந்த ஒளியாலேயே மீண்டு கொண்டு போகிறதாங்க என் மறுபிறவி இல்லா பிறவி. இதை வந்து சொல்லுவாங்க, நீங்கள் புண்ணியகாரி நிறைய பண்ணியிருக்கணும், நீங்கள் அப்படிலாம் பண்ணால் தான் நீங்கள் மறுபிறவி எடுக்காமல் போக முடியும், நீங்கள் டெய்லி சாமி கும்பிட்டே இருக்கணும் அப்படி. அதெல்லாம் கிடையாது. இது மிகப்பெரிய சயின்ஸு. நமக்குள் இருந்து பெரிய அறிவு ஆற்றல் ஆனந்தமாக அற்புதமாக கிளம்புறதான் இது சிவனுடைய தன்மை. அது புரியாமல் நம்ம மாற்றி மாற்றி பேசிக்கிறோம். இது வந்து இறையருள் அப்படின்னாவே ஒளி தான். அந்த ஒளிக்குள் இருந்தால் நம்ம வந்தோம். இந்த ஒளியோடு போகிறதுக்கு நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது, இந்த உடலில் இருக்கும் பொழுது ஒளியை நம்ம அனுப்பி பார்க்குறது தான் கிரியா யோகம்.
கிரியா யோகம் எடுக்காத எந்த சித்தர்களும் ஜீவ சமாதி அடைஞ்சதே கிடையாது. ஆனால் கிரியா யோகம் கற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேருமே ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. அப்போ ஜீவன் வந்து இருக்கவே ஒரு சமாதி அடைகிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ என்னுடைய உயிர் நான் வந்து யமதர்மனை கூப்பிட்டு வான்னு நான் சொன்னால் தான் யமதர்மம் வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. அப்போ யமதர்மனே எனக்கு முன்னால் வந்து வெயிட் பண்ணி தான் இருக்கிறார். நான் வந்து கிளம்புறேன்பா, இந்த உடம்பை எடுத்துக்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வர முடியும். அந்த மாதிரி அடையக்கூடியதாக கிரியா யோகம். இந்த கிரியா யோகத்தில் இன்னொரு முக்கியம் என்னென்னா, ஐயா நான் வந்து ஜாதகம் பார்த்தேன், எனக்கு விருச்சிக ராசி, எனக்கு கேட்ட நட்சத்திரம் கோடீஸ்வரன் யோகம் சொல்கிறாங்க, நான் வேறு ராசியில் பிறந்தேன், எனக்கு 7 லட்சம்னு சொல்கிறாங்க, நான் அழகான அற்புதமான வீடு கட்டிட்டேன், இப்போ வந்து அந்த வீட்டுக்கு போக வேண்டாம் விற்க சொல்கிறாங்க, நான் இதெல்லாம் என்னங்க செய்கிறது அப்படின்னு கேட்பாங்க. உண்மையிலுமே சொல்கிறேன், பிறப்பு வந்து எனக்கு விதி எழுதி வச்சுருக்குதுங்கய்யா, நான் என்னை மாற்ற முடியல, எனக்கு இப்படி தான் நடக்கணும் விதி இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறோம். யாருக்கு விதி எழுதியில் வைக்கல. விதிங்கிறது ஒரு படைப்பு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்க. கர்ம வினைங்கிறது ஆரம்பத்திலேருந்து வந்தது. இந்த கர்ம வினையை அகற்றுவதற்கு நவகிரகங்களும் நட்சத்திரங்களும் ராசிகளும் நம்மளை ஒரு கோட்பாட்டில் கொண்டு போயிட்டுருக்கோம். அந்த கோட்பாட்டில் தள்ளி நம்ம வெளியே வரணும், நம்ம ஒரு நிலையை அடையணும், நம்ம நினைக்க சாதிக்கணும். அப்படின்னா நம்ம மெயினாக எடுக்க வேண்டியது தவம், தியானம், யோகம். இந்த 3 வகையில் மட்டும் இந்த நவகிரகங்கள் பேசாது, ராசி பேசாது, நட்சத்திரம் பேசாது. நம்ம எல்லாம் நினச்சிக்குவோம் எனக்கு அந்த மாதிரி இருந்தால் யோகம் வந்துடும், இந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் வராது. நீங்கள் உங்களுடைய எண்ணத்தாக்க என்ன இருக்குது அதான் சொல்லுவாங்க அந்த காலத்தில். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நம்முடைய எண்ணம் எப்படி வைக்கிறோமோ அப்படி தான் நம்ம வாழ்க்கை அமையும். அது புரியாமையே எனக்கு நான் அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன்னு சொல்கிறது. அதனால் ஒரு யோக நிலையோ இல்லை ஒரு தியான நிலையோ ஒரு தவ நிலையோ, இந்த 3 நிலையில் யாராக ஒருத்தர் ஒரு நிலையை எடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் எந்த தடையும் இல்லாமல் வாழ முடியும். இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டுங்கய்யா. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே காலையில் எந்திக்கிறோம், சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், நைட்டு வரோம், தூங்குறோம், அப்படியே பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிற நிலைமையில நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 21 நாள் கிரியா யோகத்தை வந்து முறையாக பயிருக்கு டைம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக அதானே நடந்துகிட்ருக்கு. நிச்சயமாக நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. அதாவது கிரியா யோகங்கிறது நீங்கள் வந்து நாள் கணக்கில் உட்காந்து செய்கிறதெல்லாம் கிடையாது. 21 நாளைக்கு 21 நாள் ஃபுல்லாக செய்யணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, பயிற்சிங்கிறது ஒரு 3/4 மணி நேரம் தான். நீங்கள் அதிகாலையில் நீங்கள் எந்திரிக்கணும் முடிஞ்ச வரைக்கும். அதிகாலைனா 3:20 to 4:20 பிரம்ம முகூர்த்தம்பா. இந்த பிரம்ம முகூர்த்தம்னா என்ன அப்படின்னு கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிரம்ம முகூர்த்தங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. இந்த பூமி பிரபஞ்சத்துக்கு பக்கவாட்டில் போகக்கூடிய நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம். அந்த பக்கவாட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய கிரியானுடைய பவர் அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை பக்கமாக இழுத்துக்கும். அதுதான் அந்த எனர்ஜி. அப்போ நமக்கு 100% எனர்ஜி கிடைக்கும். அப்போ நமக்குள்ளே வந்து ஃபுல் பாடி பவர் இருக்கும். அதை நம்ம உணர முடியும். அதுவே என்னால் முடியாதுங்கய்யா, நான் 3:20க்கெலாம் பண்ண முடியாது, நான் ஒரு 5 மணிக்கு பண்ணவா, இல்லை நான் ஒரு 6 மணிக்கு பண்ணவா, இல்லை ஒரு 7 மணிக்கு பண்ணவா அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்கலாம். நிச்சயமாக நான் சொல்லுவேன், நீங்கள் எந்த டைமில் எப்போ பண்ணுறதுனாலும் சரி நான் ஓகே. நீங்கள் உங்களுக்கு கிரியா வந்து வேலை செய்யும், நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுடைய டைமிங்கோட நீங்கள் உணவு எடுத்து 3.5 மணி நேரம் ஆகி தான் பயிற்சி எடுக்கணும். இல்லைன்னா வெறும் வயிறாக இருக்கணும். சாப்பிட்டு கட்டாயமாக பயிற்சி செய்யக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் அந்த 3:20 என்னால் பண்ண முடியாது, நான் வெளியில் போயிட்டேன், நீங்கள் என்ன வேணால் வந்து எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் மொத்தத்தில் உணவு சாப்பிட்டு 3.5 மணி நேரம் இருக்கணும், வெறும் வயிறாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உஷ்ணம் அதிகமாகும், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் அவசியம் ஒவ்வொருவரும் இந்த பயிற்சியை கற்றுக்கொள்ளும் போது எந்த நேரத்தில் வேணால் எடுத்துக்கலாம். இது ஒரு 3/4 மணி நேரம் இந்த பயிற்சி பண்ணால் போதும், நாள் கணக்கெலாம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. அடுத்து நம்மளுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம், தப்பு கிடையாது. உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு உங்கள் மூலயமா அந்த பயிற்சியை கற்றுக்க நாங்கள் என்ன பண்ணணுங்க ஐயா? ஒன்றும் இல்லை, நான் கொடுக்குறது வந்து குருவோட தீட்சை. அப்போ நான் குருவா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. எனக்குள்ளே அந்த மௌன சித்தர் அப்படிங்கிறவர் நம்ம கொடுத்த அந்த தீட்சையினுடைய எனர்ஜி பவர், அதை உங்களுக்கு ஒரு விதை மாதிரி நான் கொடுத்துருவேன். அந்த தீட்சை மூலமாக கொடுத்துருவேன். அது உங்களுக்குள்ளே எனர்ஜி ஆயிரும். அந்த எனர்ஜியானது நீங்கள் பயிற்சி பண்ண உங்களுக்குள்ளே மிகப்பெரிய பவர் ஆகும். அப்போ உங்களுடைய கிரியாவினுடைய பவர் மிகப்பெரிய அளவில் ஆகி உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அதனால் நீங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் செய்யணும். முக்கியம் என்னென்னா, கிரியா பயிற்சி நான் கற்றுக் கொடுத்தா அடுத்தது நீங்கள் சொல்லக்கூடாது. அதுதான் மிகப்பெரிய சக்தி. சொல்லிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற எனர்ஜி வெளியே போயிடும். அதை வெளியே சொல்லாமல் ரகசியமாக நீங்கள் வச்சுருக்க வரைக்கும் உங்களை வந்து பாதுகாப்பு. ஐயா, அந்த யோகான்னு வரும்போது 8 சக்கரங்கள் அப்படி நேர்கோட்டில் நிப்பாட்டி நம்ம ஒரு ஞான நிலை அடையலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கும் இந்த கிரியா யோகத்துக்கு எதனா சம்மந்தம் இருக்கா? நிச்சயமாக உண்டு. அதாவது இந்த உடலில் 7 சக்கரங்கள் அப்படிங்கிறது 7 வகையான
இது சொல்லுவாங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கனி, சகஸ்காரம் சொல்லுவாங்க. 7 சக்கரம் சொல்லுவாங்க. இந்த சக்கரங்களுக்கும் சக்கரம்னா என்னங்கய்யா அப்படின்னு கூட ஒரு கேள்வி கேட்கலாம். அது வந்து நாளமில்லா சுரப்பின்னு இன்றைக்கி சயின்ஸில் சொல்லுவாங்க. இந்த 7 சக்கரங்களும் என்ன செய்யும் அப்படின்னா, ஒவ்வொரு சக்கரமும் 2 விதமான குணத்தை செய்யும். அப்போ நம்முடைய மூச்சு காற்று என்ன செய்யுது அப்படின்னா, மூச்சு காற்று சூரிய நாடி, சந்திர நாடி, பிராண நாடி, இந்த 3 நாடி மூலியம் தான் இந்த 7 சக்கரம் இயங்குது. இந்த இயங்குகிற சக்கரத்தில் இந்த 2 குணத்தில் ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ். இந்த நெகட்டிவ் தள்ளிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியில் ஓடுற மாதிரி வைக்கிறது தான் இந்த குண்டலினி. இந்த குண்டலினா என்ன அப்படின்னா, இந்த உடம்பில் காம உணர்வு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம காமம் வந்துச்சுன்னா ஒரு உணர்ச்சி வரும். அந்த உணர்வுனால் உருவாகக்கூடிய விந்து தான் நம்முடைய உடலில் மிகப்பெரிய சக்தி. அந்த விந்து வந்து ஒரு இடத்துக்கு போய் சேரும்போது அது உருண்டைன்னு சொல்லுவோம். அந்த உருண்டையை மீண்டும் அனல் காற்று மூலியமாக கரைத்து ஆவியாக மேலே கொண்டாடும்போது தான் அது குண்டலினி. அந்த குண்டலினிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம் குண்டலனி அப்படின்னு சொல்கிறோம். அதனால் நீங்கள் பாருங்கள், புரியும். உருண்டையாக இருப்பதை அனல் காற்று மூலம் கரைத்து வரும்போது அது நீ அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ குண்டலினிங்கிற ஒரு சக்தி ஒரு அனல் காற்று தான். அப்போ இந்த அனல் காற்றை சரியான முறையில் கொண்டு போகிறது தான் குண்டலினுடைய சக்தி. அப்போ இறைவனை எப்படி உணர முடியும்? அப்போ இறைவன்னா யார் அப்படின்னா, இறைவன் அப்படின்னாவே ஒரு அதிர்வு, ஒரு சவுண்டு, ஒரு ஒளி, இந்த 3 மூலியமாக தான் இறைவன் இயங்கி கொண்டிருக்கிறார். அதனால தான் முன்னோர்கள் நம்மளை என்ன பண்ணாங்க, கோயிலுக்கு போனால் முதல்ல போன உடனே தூபம் காட்டுவாங்க மனம் சார்ந்த அடையிறதுக்காக. 2வது என்ன பண்ணுவாங்க, மணி எடுத்து அடிப்பாங்க. அதை வந்து மணியில் வந்து ஒரு அதிர்வும் ஒரு சவுண்டு வரும். அடுத்து தீபம் காட்டுவாங்க. இந்த தீப ஒளிக்குள்ளே தான் நீ இருக்கிறாய், இது நீ தான், வேறு யாரும் கிடையாது, உனக்குள்ளே இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா உனக்கு ஈஸியாக புரியும், இதுதான் இறைவன் அப்படின்னு காமிச்சாங்க. அப்படி இன்னும் சில பரிபாஷைகள் வச்சுருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு விளக்கும்போது இறைவன்னா யார், அதோடு எப்படி நம்ம இணைய முடியும், எப்படி அந்த முக்தி நிலையை அடைய முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய ரகசியத்தை நான் சொல்லித்தரப்போகிறேன். இந்த கிரியா யோகத்தை முழுசாக கற்றுக்கிட்டா உடலில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறது மட்டும் இல்லாமல், நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, நீ சொல்கிறப்ப தான்டா மழை வரும் அப்படின்ற மாதிரி. அதை தவிர்த்து வேறு என்னென்ன சக்திகள் அந்த கிரியா யோகம் மூலயமா நமக்கு? அதாவதுங்க, முதல் 48 எடுத்துட்டாவே மழை வந்துடும். 2வது 48 அப்படிங்கிறது மண்ணுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு 48 நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி 48 நாள் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு 5 பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 பஞ்சபூதம். அடுத்தது 48 வந்து அனைத்து ஜீவராசிகளுக்கும். அடுத்து 48 வந்து பிரபஞ்சம். அடுத்து 48 வந்து பார்த்திங்கன்னா நவகிரகம். அடுத்து 48 போது பெருமான். இதுக்கு எல்லாமே சேர்ந்து எடுக்கும்போது எல்லாமே இந்த உலகமே உனக்கு வசீகரமாக ஆயிரும். அப்படின்னா 48னா என்ன அப்படின்னா, 12 ராசியும் 9 கிரகமும் 27 நட்சத்திரம் கொண்டது தான் 48. சித்தர்கள் அன்றைக்கி அதை தான் கணக்கு போட்டாங்க. இதுக்கெல்லாம் ஒவ்வொரு நாள் ஒதுக்கி எல்லாம் சேர்த்துனா 48 வரணும். அதுக்காக வணங்கி நீங்கள் ஒரு மருந்து சாப்பிடும்போது இந்த உலகம் உனக்கு கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறனால தான் முறையை சொல்லி கொடுத்தாங்க. அது ஒரு மண்டலம், 48ங்கிறது ஒரு மண்டலம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த உலகமே அதுக்குள்ளே அடக்கம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. அதுபோல் நம்ம ஒவ்வொரு 48 எடுக்கும்போது இந்த கிரியா ஒவ்வொரு வசீகரத்தன்மையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மிகப்பெரிய மாற்றத்தை அடையலாம். அப்படி நீங்கள் சொல்கிறத பார்த்தா இதை முழுசாக கற்றுக்கிட்டா நாம் ஒரு சித்த நிலை, ஒரு கடவுள் நிலை அடையலாம்ன்ற மாதிரில இருக்குது. மிகப்பெரிய மகானாக ஆகக்கூடிய தன்மை கூட உங்களுக்கு உண்டு. நீங்கள் உங்களுடைய ஆசைகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து. நீங்கள் ஆசையே வேண்டாம் நான நிலையை அடையணும்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அன்றைக்கே சொல்லிக்கிறாங்க, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசைன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த 3 ஆசையில் நீ எந்த ஆசையை நோக்கி போகிறையோ அந்த ஆசையினுடைய வடிவத்தில் நீ போயிடுவ. இதான் கிரியாவும் செய்யும், எந்த யோகமும் அதுதான் செய்யும். ஆனால் உன்னுடைய ஆசைகள் எப்படி நீ தோணுதோ, மண்ணுனா மண்ணுக்குள்ளே நீ ஜீவசமாதி அடையலாம், இல்லை மண்ணோட மண்ணாக நம்ம போகணும்னு ஆசைப்படலாம், இல்லை மண்ணிலேருந்து நிறைய விளைச்சல் கிடைக்கணும்னு ஆசைப்படலாம், இந்த மாதிரி நம்ம போகலாம். இல்லை பெண் ஆசைனா பெண்ணுக்குள்ளே போயிடுறது. அப்போ பெண்ணோட பெரிய பாதிப்பு வந்து நிறைய பேர் இன்றைக்கி பாதிக்கிறாங்க. அந்த மாதிரி போகலாம். இல்லை பொண்ணுன்னா தங்கம், பணம், செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை, இந்த மாதிரி சொல்லுவோம். இந்த பொன் ஆசை அப்படிங்க இந்த மாதிரியில் வந்து நம்ம 3 வகையான ஆசையில் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய மதிப்பு மரியாதை இருக்காது. அதனால தான் சித்தர்கள் வந்து இந்த 3 மறந்து வா, அப்போ தான் வாழ்க்கையில் உயர முடியும், நீ பெரிய முக்தி நிலையை அடைய முடியும் அப்படின்னாங்க. அதனால் நீங்கள் எந்த ஆசை எடுத்துக்கிறீங்களோ அது உங்களை பொறுத்து இருக்குது. அது என்னுடைய இது இல்லை, கற்றுக் கொடுக்குறது நம்மளுடைய கடமை. நேர்களே, இந்த கிரியா யோகம் இதை வந்து முறையாக பயின்று நம்ம வசப்படுத்திக்கிட்டால் என்னென்ன விஷயங்களாம் நம்ம அடையலாம், உடம்புல என்னென்ன மாற்றங்களாக ஏற்படும் அப்படின்ற நிறைய ரகசியத்தை ஐயா அவர்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஐயா அவர்களுடைய தொலைபேசி எண் அப்புறம் வந்து அட்ரஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். கிரியா யோகத்தை முழுமையாக கற்றுக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க.
ஐயா, எங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய ரகசியங்களை நீங்கள் வெளிப்படுத்துனீங்க. ரொம்ப நன்றியா. நன்றிங்க. அதே மாதிரி ஈரோடு மாவட்டம், ஈரோட்டிலேருந்து பவானி போகிற வழியில் 6வது கிலோமீட்டரில் வருகின்ற மார்ச் 8ஆம் தேதி நம்முடைய மகா சிவராத்திரி அன்று கிரியாயோகம் நடக்குது. கட்டாயமாக இந்த சிவராத்திரி கிரியாயோகங்கிறது தனிப்பட்ட வகையான கிரியாயோகம். மற்ற நாளில் கிளாஸ் நடக்கிறது வேறு. ஆனால் இந்த பயிற்சியை நீங்கள் எடுத்துட்டால் மிகப்பெரிய நிலையை அடையலாம். இதை விட்டுட்டால் அடுத்த சிவராத்திரி தான் உங்களுக்கு இது கிடைக்கும். இதே மாதிரி கிடைக்காது. அதனால் கிளாஸ் எல்லா பக்கம் போடுறோம். சென்னை, மதுரை, திருச்சி, தஞ்சாவூர் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போடுறோம். ஆனால் அங்கே வந்து கொடுக்குற கிளாஸ் வேறு, இந்த சிவராத்திரி கொடுக்குற கிளாஸ் வேறு. எல்லாம் அவசியம் எல்லாருமே முன்பதிவு பெற்று வாங்க. ரொம்ப இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் குரு ராமச்சந்திரன். எனக்கு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தான் என்னுடைய சொந்த ஊர். ஒரு 2022 பல இன்னல்களில் சூழ்ந்து கிடக்கும் பொழுது ஏதாவது ஒரு விடிவு காலம் கிடைக்குமா அப்படின்னு தேடும்போது கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் தான் எனக்கு இந்த கிரியாயோக கலை. இது எங்கே கற்றுக்கலாம் அப்படின்னு தேடும் பொழுது பல என்கொயரிஸ்க்கு அப்புறம் நான் கண்டுபிடிச்சது தான் கந்தகுரு ஃபவுண்டேஷனில் நம்ம குருஜி ரொம்ப எளிமையாக ஒரே நாளில் அந்த பயிற்சியை கற்றுக்கிட்டுவாங்க. தினமும் செஞ்சிட்ருக்கிறேன். கிட்டத்தட்ட 2022 செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 18 மாதம் ஒரு நாள் கூட விடாமல் இந்த பயிற்சியை நான் செஞ்சிட்ருக்கிறேன். இதனால் நான் அடைந்த அந்த மாற்றம் என்ன அப்படின்னா, இது சொல்வது வந்து ஒரு நாட் ஒன்லி ஃபார் த பிஸ்னஸ் பர்பஸ். இப்படியும் விஷயங்கள் உலகத்தில் இருக்குது, நமக்கு தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன், நல்ல சம்பளத்தில் சந்தோஷமாக திருப்தியாக இருக்கிறேன். ஆனால் இது போன்ற வாழ்க்கை எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் நான் இந்த காணொலியை நான் அனுப்புகிறேன். ஒரு படபடப்பு, ஒரு பயம், ஒரு எந்த வேலையுமே ஒரு திறன்பட செய்ய முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன், ஒரு போட்டி பொறாமைக்கு நடுவில் ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த காலம்தான் அது. அப்போ பயிற்சி எடுத்ததுக்கப்புறம் இது நான் தேடி போனது அறிவியலோ இல்லை ஒரு ஆன்மீகமோ அப்படின்லாம் கிடையாது. நமக்கு ஒரு விஷயம் வேணும், நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். ஏன்னா பிபி இருந்தது, மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தோம், ஓவர் ஹைப்பர் டென்ஷன் எல்லாமே இருக்கும் பொழுது ஒரு டயர்டு உடம்புல இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு பயிற்சியை தேடி போகிறோம், ரொம்ப ஆர்வமாக போகிறோம், கற்றுக்கிட்டேன். ரொம்ப எளிமையாக இருந்தது. அன்றிலிருந்து இன்று வரை செய்ய முடியுது அப்படிங்கிறதே எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய மாற்றம் தான் அது. தெளிவான ஒரு சிந்தனை கிடைக்கும். எப்போவுமே ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழலை நம்மளால் ஏற்படுத்திக்க முடியும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், அது லைஃப்லையும் பரவாயில்ல, இல்லை அஃபிஷியலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கு உடனே கோவப்பட்டு ரொம்ப கவலையோடு இருக்காமல் தெளிவான சிந்தனையில் இருந்து, ஏன்னா ஒரு பிரச்சனை நமக்கு வருது அப்படின்னா அதை சால்வ் பண்ணதுக்கு உண்டான ஒரு வழியும் கண்டிப்பாக இருக்கும். இப்போ அது என்ன அப்படின்னு தெளிவாக யோசித்து அதிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு ஒரு பக்குவத்தை நமக்கு இந்த பயிற்சி கொடுக்கும். ஒரு எளிமைன்னு என்னன்னு தெரிய வரும், பணிவு அப்படின்னு என்னன்னு தெரிய வரும், அன்பு அப்படின்னு என்னன்னு தெரிய வரும், எல்லா உயிருமே ஒன்று தான் அப்படிங்கிறது தெரிய வரும். நமக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பொது நலன், இது வந்து எல்லாமே மனிதனுடைய குவாலிட்டிஸ் தான். ஆனால் மெக்கானிக்கல் லைஃப்பில் நம்ம இது எல்லாமே மறந்துடுறோம். இது எல்லாமே நமக்கு ஞாபகப்படுத்தும். எவ்வளவு தவறுகள் நாம் வாழ்க்கையில் செய்திருந்தாலும் அந்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தோணும். அந்த தவறு திரும்ப செய்யக்கூடாது அப்படிங்கிறது தோணும். நம்முடன் இருப்பவர்கள் அவர்களும் ஒரு ஆன்மாதான், அவர்களுக்கும் வாழ்க்கை உண்டு. நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைத்தால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும், நமக்கு ஒரு துக்கம் வந்தால் அது அவர்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டிஸ் இந்த பயிற்சி செய்ய 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 நமக்கு வரும். என்னன்னா அந்த பயிற்சி உடம்புல இருக்கிற செல்லை ஆக்டிவேட் பண்ணி உடம்பை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்யும். எல்லாமே மனசாந்தியாக, திருப்தியாக, நல்ல தூக்கம், 6 மணி நேரம் நம்ம படுத்தோம்னா நல்ல தூக்கம். இது எல்லாமே இந்த பயிற்சியில் நமக்கு நான் அடைந்த மாற்றங்கள். இது எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட இந்த 1.5 வருஷமாக நான் மட்டுமே, என்னுடைய நண்பர்கள், சொந்த பந்தங்கள், என்னுடன் பயணிப்பவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு நான் இந்த பயிற்சியை கொண்டு போய் சேர்த்துருக்கிறேன். அவங்களும் கற்றுக்கொண்டார்கள். கற்றுக்கொண்டதில் யாரெல்லாம் தினமும் அதை பயிற்சியை தொடர்ந்து செய்கிறார்களோ, ஏன்னா ஒரு 30 நிமிடத்திலிருந்து ஒரு 45 நிமிடம் தான் இந்த பயிற்சி.
செய்தால் நமக்கு உண்டான மாற்றங்களை சொல்லுவதை விட அனுபவித்தவர்கள் அதிகம். அதை அனுபவிக்கும் போது அது நமக்கு புரியும். அதனால் பயிற்சி ரொம்ப ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பயிற்சி. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு மருந்து உண்டு அப்படின்னா, நான் அனுபவித்தது மகாவதர் பாபாஜி நமக்கு அளித்த இந்த கிரியாயோக கலை. அது மௌன சித்தர் மூலம் எங்களுடைய குருஜி அதை பெற்று இரவு பகல் பாராமல் ஆன்லைன்லேயும் படிக்கிறாங்க, நேரமும் கிளாஸ் நடக்குது. அதை பயன்பெற்று வாழ்ந்தவர்கள், இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எத்தனையோ பேர், அதில் நானும் ஒருவன். கடவுள் எப்போதுமே நேராக வந்து சொல்ல மாட்டார் அப்படிங்கிறத நான் முழுசாக நம்புகிறவன். யார் மூலமாவது தான் இந்த மெசேஜ் ஒருத்தருக்கு வரும். திருமணம் ஆகலை சார், லைஃப் நிம்மதி இல்லை, கடன் பிரச்சனை, வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, கோபம் அதிகமாக வருது, எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, என்னுடைய கல்லீரல் வேலை செய்கிற மாத்திரை சாப்பிட்ருக்கிறேன், ஒரு நாளைக்கு 15 மாத்திரை சாப்பிட்றேன். இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் உண்டு. அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் என்றால் இதுதான். இதை நான் அனுபவித்திருக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே இந்த பயிற்சியை அனுபவித்து தினமும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை எல்லோரும் அடைய வேண்டும், எல்லோருக்கும் மாற்றம் உண்டு அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதை நாம் தேடி செல்ல வேண்டும். ஒரு நாள் பயிற்சி, அவ்வளோதான். இது ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பயிற்சி ஒரு நாள் தான், ஆனால் நாம் அதை காலங்காலமாக செய்ய வேண்டும். எத்தனை காலம் செய்ய வேண்டும் என்றால், இந்த மூச்சு விடுவது அப்படிங்கிறது எப்படியோ அதுபோல்தான் இந்த பயிற்சி. தினமும் செய்து கொண்டே இருந்தீர்களானால் வாழும் இந்த பூமியே உங்களுக்கு சொர்க்கமாக இருக்கும். காவி உடைய அணிந்துகிட்டு, நெத்தியில விபூதி அடிச்சுக்கிட்டு 24 மணி நேரம் கோயிலை அமர்ந்து கொண்டு தான் கடவுளை காண வேண்டும் அப்படிங்கிறது இல்லை. இந்த பயிற்சி நீங்கள் செய்யும் பொழுது இறைவனை நீங்கள் காணலாம், உணரலாம். ஆன்மீகம் என்று பார்ப்பவர்களுக்கு இது ஆன்மீகம், இது அறிவியல் என்று பார்ப்பவர்களுக்கு இது அறிவியல். பிரபஞ்ச சக்தியை நமக்குள் இழுத்து, இந்த பிரபஞ்சத்தினுடைய பிள்ளைகள் நாம், நமக்கு என்ன வேணுமோ அது பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்புறவங்க இருந்தீர்களானால், இல்லை கடவுள் என்னை படைத்து விட்டார், எனக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமே ஆனால், உங்களுக்கு அவர் காட்டக்கூடிய வழி கந்தகுரு ஃபவுண்டேஷனில் குருஜி சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த கிரியா யோக கலை கற்றுக்கொள்ளுங்கள். 16 செல்வங்களையும் பெற்று, பணம் அப்படிங்கிறது ஒரே ஒரு செல்வம் தான், 16 செல்வத்தையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் தான் கிரியா யோக கலை. கற்றுக்கொள்ளுங்கள், எல்லோரும் முன்னேறுங்கள். நன்றி, வணக்கம். நேர்களே, மார்ச் 8ஆம் தேதி ஈரோட்டில் ஐயா அவர்கள் வந்து ஒரு மகா கிரியா யோகம் வந்து நடத்துகிறாங்க. மற்ற நாட்களை விட இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே கலந்துக்கோங்க. ஐயா அவர்களுடைய தொலைபேசி மற்றும் அட்ரஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கிரியா யோகத்தை முழுமையாக கற்றுக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி. வருகிற மார்ச் 8 மகா சிவராத்திரி அன்று மகா அவதார் பாபாஜியின் மகாகிரியா யோகம் பயிற்சி ஈரோட்டில் நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.